இப்போ மக்கள் ஆதரவு இருக்கும்போது நீங்கள் எலெக்ஷனில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நின்றாலே போதும். நீங்கள் என்ன யார் நின்றாலும் சரி, எங்கள் 234 தொகுதியிலையும் தளபதி நிற்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு ஓட்டு போடுவாங்க. அது ஒன்று. அடுத்தது 2 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 2 கோடி ரூபாயை கட்சி கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷனில் எவ்வளோ செலவு பண்ண போகிறாரோ தெரியாது. ஜெயிச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அதெல்லாம் மக்களுக்காக செலவு பண்ண அப்படின்னு விட்டுருவீங்களா? போட்ட காசு எடுக்க மாட்டோம்னு நினைக்க மாட்டீங்க நீங்கள்? அது வேற சொல்லிக்கிறாரு, ஜெயலலிதா, கருணாநிதி இவர்கள் தான் என்னைய வழிகாட்டிகள் அப்படின்னு. எங்களெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி தெரியுது? சரி, இப்போ கலைஞர் அவர் என்ன சொன்னாரு? இவங்க ஊழல்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஊழல்னு சொன்னாங்க. சரியா? இவங்களும் அவங்க மேல கேஸ் போட்டாங்க, அவங்களும் இவங்க மேல கேஸ் போட்டாங்க. பட் அல்டிமேட்லி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக போட்ட கேஸ் தான் இதுவாச்சு. அவங்க கன்விக்ட் ஆனாங்க, அதுக்கப்புறம் அக்விட் ஆறாங்க. பட் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வரதுக்குள்ள அவர்கள் காலமாகி விட்டார்கள். ஸோ இறக்கும் போது அவர்கள் குற்றவாளி இல்லை அப்படின்ற ஸ்டேஜில் தான் அவங்க இறக்கிறார்கள். அதுக்கப்புறமா தான் இட் இஸ் அபேட்டட். சரியா? எப்படிங்க ஒருத்தர் மாற்றி குத்தம் சொல்லிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் அந்த வழக்கில் கன்விக்ட் ஆகிட்டாங்க. கன்விக்ட் ஆகிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு தானே அதுக்கப்புறம் அப்பீலில் வெளில வராங்க. அவங்க எங்களுடைய வழிகாட்டின்னு சொல்லிவிட்டு நான் ஊழல் செய்வேனோ, ஒரு பைசா தொட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நாங்களாம் முட்டா பசங்க நினைச்சுக்கிறீங்களா? நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த தாவேகாக்கு எப்போ நடந்ததுன்னா ஜனநாயகனுக்கு அந்த ரிலீஸுக்கு முன்னாடியே அது ஊற்றிக்கிச்சு. அந்த டேட்டு தள்ளி போயிடுச்சு அப்படின்னோடனே சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு தாவேகா. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவருக்கு ஒரு பிரச்சனை, இதுக்கே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு இவர். அதுக்கப்புறம் தானே அவர் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறது. சொந்த பிரச்சனைக்கே சும்மா இருக்கவர். ஏன்னா நாளைக்கு உன் பிரச்சனைக்கு என் பிரச்சனைக்கு தான் குரல் கொடுக்க போறாரா? ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் ஒரு 40 நாள் கழிச்சு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவார். கேட்டால் நான் அந்த சோகத்தில் இருந்தேன், அதிர்ச்சியில் இருந்தேன், துக்கத்தில் இருந்தேன், இப்படி ஏதாவது கதை சொல்லுவார் நம்ம பிரச்சனையை பற்றி. இவரெல்லாம் ஒரு தலைவர் அப்படின்னு ஒரு கும்பல் சுற்றி நிற்பாரு. அவங்கள தான் சொல்லணும். முதல்ல அது கட்சி ஆகட்டங்க. இன்னும் ரசிகர் மட்டத்தை வச்சுக்கினே அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ அது கட்சி ஆச்சு? ரெஜிஸ்டர் பண்ணிட்டா மட்டும் அது கட்சி ஆயிருமா? கட்சினா களத்தில் இறங்கி மக்களுக்கு போராடணும். அட்லீஸ்ட் உங்க பிரச்சனைக்காவது போராடணும். எதுவுமே பண்ணாமல் உட்காந்துக்கினே ஒருத்தர் கேமரா ஆஃப் பண்ணி போட்டு ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனது, ஆமாம், இந்த தயாரிப்பாளர் வருத்தம் அளிக்கிறது போதுமா? இவர் தான் நாட்டு பிரச்சனையை தீக்க போறாரா? முதல்ல அவர் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையே தீக்க முடியல. இவர் சொல்றாரு ஒரு பைசா நான் தொடுவனா அப்படின்னு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். சார், இப்போ சமீபத்தில் தாவேகாவில் 2 கோடி ரூபாய்க்கு நீங்கள் டிடி எடுத்து கொடுத்தாதான் கட்சியில் சீட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் பரவிட்டுருக்கு. அந்த தகவல் பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, இந்த தகவல்லாம் உண்மையா பொய்யான்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா சமீபத்தில் அவர் புஷி ஆனந்த் அவர்கள் பேசினது ஒன்று பார்த்தேன். மற்ற கட்சியிலலாம் அவ்வளோ கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், ஆனால் தாவேகால மட்டும்தான் என்கிட்ட காசே இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் மாவட்ட செயலாளர் அன்றைக்கி சைக்கிளில் போய் போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக நான் இப்படி பதில் சொல்கிறேன். அந்த கட்சி அப்படின்னு இல்லாமல் 2 கோடி தானே சீப்பாக இருக்குது, வாங்கி போட்டுடலாம் போல இது. பாருங்க, நீங்கள் சொல்லலாம் பாருங்க இது மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு செலவு பண்ணாமல் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியுமா? எலெக்ஷன் கமிஷனே ஒரு தொகுதிக்கு ஏதோ 30 லட்சமோ சம்திங் ஏதோ ஒன்று அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 30 லட்சமாவது என் கையில் வேணுமா வேணாமா? அந்த பணத்துக்கு நான் எங்கே போவேன்? அப்போ நீங்களும் நானும் எலெக்ஷனில் நிற்க முடியுமா? டெபாசிட் 5000 ரூபா, அதையாவது எப்படியோ முக்கிய கட்டிடுறோன்னு வச்சுக்கோங்க. மீது என்ன பண்ண முடியும்? ஒரு தொகுதி அப்படின்னா தோராயமாக பார்க்க போனால் தமிழகம் முழுக்க 3 லட்சம் வாக்காளர்கள். 3 லட்சம் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 60,000 to 75,000 வீடுகள். இதையெல்லாம் நீங்கள் சுத்தணும்னாலே ஒத்தையாலாம் சுத்த முடியாது. ரைட்டா? அப்போ அங்கங்கே இத்தனை பேர் கண்ணில் படுற மாதிரி போஸ்டர் ஓட்டணும், அதுக்கப்புறம் தொண்டர்களை காரில் இல்லை ஜீப்பில் அதில் அனுப்பணும், அவங்க போயிட்டு கோஷம் போடணும், பொதுக்கூட்டம் 4-5 போடணும், இதுக்கெல்லாம் செலவாகும்ல. அப்போது அந்த செலவு செய்யக்கூடிய திறமை இருக்கான்னு பார்த்து தானே சீட்டு கொடுக்க முடியும். செலவே செய்யாத உங்களை என்னையும் நிறுத்தி எப்படிங்க ஃபைட் பண்ண முடியும்? ஆனால் டிடியாவாக கேட்டாங்கன்றாங்க. இங்கே தான் எனக்கு உதைக்குது. இதெல்லாமா ரெக்கார்டாக வச்சுப்பாங்க. அப்புறம் நாளைக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? காசு வாங்கக்கூடிய முறை ஒரு ப்ராப்பராக வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? டிடி எல்லாம் போட்டு அந்த மாதிரி இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று நிஜமாகவே உங்கள் கட்சிக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருந்தது அப்படின்னு நினச்சா நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அகைன் நீங்கள் கேட்ட அந்த ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினுக்கு நான் என்னுடைய பதிலை சொல்கிறேன். சரியா?
அப்போது மக்கள் ஆதரவு இருக்கும்போது நீங்கள் எலெக்ஷனில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நின்றாலே போதும். நீங்கள் என்ன யார் நின்றாலும் சரி, எங்கள் 234 தொகுதியிலையும் தளபதி நிற்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு ஓட்டு போடுவாங்க. அது ஒன்று. அடுத்தது 2 கோடி ரூபா டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 2 கோடி ரூபாயை கட்சி கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷனில் எவ்வளோ செலவு பண்ண போகிறாரோ தெரியாது. ஜெயிச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அதெல்லாம் வந்து மக்களுக்காக செலவு பண்ண அப்படின்னு விட்டுருவீங்களா? போட்ட காசு எடுக்க மாட்டோம்னு நினைக்க மாட்டீங்க நீங்கள். ஸோ அந்த 2 கோடி, அதுக்கப்புறம் எலெக்ஷனில் ஒரு 30 லட்சம், அவ்வளோதான். 30 லட்சம் தான். 2.5 கோடின்னு ரவுண்டாக வச்சுக்கலாமே, அப்போ தான் நமக்கு கணக்கு வரும். அப்போ 5 வருஷத்தில் 50 லட்சம் ஒரு வருஷத்துக்கு எடுக்கணும். போட்ட காசு நான் சொல்கிறது, அதுவும் நான் வட்டியெல்லாம் சேர்க்கலை. 50 லட்சம்னும் போது ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 4.5 லட்சம். 4.5 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு 15,000. சாட்டர்டே சண்டேலாம் சேர்த்து உழைக்கணும். கரெக்டா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? டெய்லியா டெண்டர் வரப்போகுது? இல்லை டெய்லி யாராவது கட்சிக்கு டொனேஷன் கொடுக்க போகிறாங்களா? ஒரு நாள் மாதம் 5,000 சம்பாதிக்கிறதே இங்கே பல பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 15,000 ரூபா சம்பாதிக்கணும்னா தமிழை யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எம்எல்ஏ அரசியல்வாதிகளெல்லாம் வந்து நீங்கள் குறை சொல்லின்னுக்கிறீங்க. ஆனால் அவங்களுடைய கஷ்டம் நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? அதுவும் ஜெயிச்சா நான் சொல்கிறது. ஜெயிக்கலன்னா அடுத்த தடவை எலெக்ஷனில் அப்போ வந்து 3 கோடி ஆகுமோ என்ன ஆகுமோ தெரியாது. அதுக்கு வேற காசை சேர்க்கணும். ஜெயிச்சாலாவது ஏதோ சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தோற்று போயிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 5,000 சேர்த்து வைக்கணும், அப்போ தான் அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் போட்டியிட முடியும் அப்படின்னா அரசியல்வாதிகளோட கஷ்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தமிழ். சும்மா நீங்கள் பாட்டுக்கு அவங்கள வந்து ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்கலாம் சொல்லாதீங்க. இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா அக்கம் பக்கத்தில் தொகுதியில் நின்று தோற்று போன உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் தானே தமிழ் ஹெல்ப் பண்ணோம். நாளைக்கே நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வந்துடுறீங்க. அப்போ வந்து சரிப்பா நான் ஒரு 5,000, இந்த உனக்கு ஒரு 5,000 கொடுக்க மாட்டிங்களா? நான் அடுத்த தொகுதியில் தோற்று போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், கொடுப்பீங்களா மாட்டிங்களா? பரவாயில்ல, அப்போ அது உங்களை சப்போர்ட் பண்ணலாம். எவ்வளோ கஷ்டம் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு சொல்லுவா சொல்லிட்டீங்க 2 கோடி ரூபா கேட்குறாங்க அப்படின்னு. சரி, கேட்டால் என்ன தப்புன்னு தான் சொல்லணும் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். ஆனால் இவங்க வந்து தான் ஊழலை ஒழிக்க போகிறாங்களாம், ஒரு பைசா தொட மாட்டேன் அப்படின்னு. தமிழ் ஏதாவது நம்புற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அது வேற சொல்லிக்கிறாரு, ஜெயலலிதா, கருணாநிதி இவர்கள் தான் என்னைய வழிகாட்டிகள் அப்படின்னு. என்ன எங்களெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி தெரியுது தமிழ்? சரி, இப்போ கலைஞர் எடுத்துக்கோங்க. அவர் என்ன சொன்னார்? இவங்க ஊழல்னு சொன்னார். இவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஊழல்னு சொன்னாங்க. சரியா? இவங்களும் அவங்க மேலே கேஸ் போட்டாங்க, அவங்களும் இவங்க மேலே கேஸ் போட்டாங்க. பட் அல்டிமேட்லி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக போட்ட கேஸ் தான் வந்து இதுவாச்சு. அவங்க வந்து கன்விக்ட் ஆனாங்க, அதுக்கப்புறம் வந்து அக்விட் ஆகிறாங்க. பட் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வரதுக்குள்ள அவர்கள் காலமாகி விட்டார்கள். ஸோ இறக்கும்போது அவர்கள் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்ற ஸ்டேஜில் தான் அவங்க இறக்கிறார்கள். அதுக்கப்புறமா தான் இட் இஸ் அபேட்டட். சரியா? எப்படிங்க ஒருத்தர் மாற்றி மாற்றி குத்தம் சொல்லிக்கினாங்க. அதில் ஒருத்தர் அந்த வழக்கில் கன்விக்ட் ஆகிட்டார். கன்விக்ட் ஆகிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு தானே அதுக்கப்புறம் அப்பீலில் வெளில வராங்க. அவங்க எங்களுடைய வழிகாட்டின்னு சொல்லிவிட்டு நான் ஊழல் செய்வேனோ, ஒரு பைசா தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னா நாங்களாம் முட்டா பசங்க நினச்சிருக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினச்சிட்டு இது மாதிரிலாம் பேசினுக்கிறீங்க? அதாவது தாவேகா விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாரு, அதிமுகலேருந்து தொண்டர்கள்லாம் இந்த பக்கம் வந்துருங்க, கொள்கையெல்லாம் நாங்கள் திமுகலேருந்து அப்படி திருடிக்கிறோம், 2த்தையும் சேர்த்து போட்டு சக்கரை பொங்கலுக்கு வடகரி மாதிரி நாங்கள் வந்து இது பண்ணிடுறோம், இனிமேல் நாங்கள் தான் அப்படின்னு நினச்சின்னுக்கிறாங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி வச்சிங்கன்னா வடையை ஒன்றா வச்சுன்னு சாப்பிட்லாம். வடகரியை வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா கொமட்டிரும், வாந்தி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அப்போது தாவேக்கா. இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது போட்டி வந்து 2வது இடத்திற்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்களே, ஏடிஎம்கேவா டிவிகேவா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு கருத்து எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லிட்டு போங்க, ஏன் முதல் இடம் கூட சொல்லிட்டு போங்க. முதல் இடத்துக்கு நாங்கள் தான், 2வது இடம் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. தேமுதிக என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க, நாங்க இருக்கும் கூட்டணி தான், எங்களுக்கு இது வேற சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அவசரமே இல்லைன்னு. அது கரெக்ட். யாராவது கூப்பிட்டா தானே வந்து இவங்களோட பேசுறதா. இப்போ நீங்க வந்து ஒரு வீடு விற்கிறோம் அப்படின்னு போர்டு போடுறீங்க, ஒரு 4 பேர் வந்து என்னங்க இது என்ன கொடுக்குறீங்களா இவ்வளோ விலையா அப்படின்னு கேட்டாவன்னா அவசரம் சொல். யாருமே வரல ஊட்ட வாங்குறதுக்கு. அப்போ நீ தானே சொல்ல, எங்களுக்கு ஒன்றும் அவசரமே இல்லைங்க, இப்படி தான் சொல்லணும், வேற என்னத்த சொல்றது. அந்த மாதிரி 2வது இடத்துக்கு தான் போட்டினா எப்படி தாவேக்கா முதல் இடத்துக்கு வந்துட்டாங்களாமா ஆல்ரெடி? இல்லை, போட்டி முதல் இடத்துல டிஎம்கே இருக்காங்க, அதனால 2வது இடத்துல டிஎம்கேவா முதல் இடம் 2வது இடம். இது எப்படி இருக்குன்னா ஆர்சிபி இப்போ சொல்லலாம், அதை பாருங்க நாங்கள் தான் முதல் இடம். இப்போ ஐபிஎல் ஆரம்பிக்க போது இல்லை, இந்தியன் பொலிட்டிக்கல் லீகோட இந்தியன் பிரீமியர் லீகோ ஆரம்பிக்க போகுது. 2த்துலேயும் மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்றாங்க, அது இருந்துட்டு போட்டோம். அப்போ ஆர்சிபி சொல்ல முடியுமா நாங்கள் தாங்க முதல் இடத்துல இருக்கோம், ஏன்னா இன்னி வரைக்கும் கப்பு அவங்களாண்ட தானே இருக்குது, 2வது இடத்துக்கு தான் போட்டி அப்படின்னு அவங்க சொன்னால் சிரிப்பீங்களா மாட்டிங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, போன எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சு முதல் இடத்துக்கு வந்துட்டீங்க, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தான் முதல் இடம்னு. அது எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் தான் முதல், நீங்கள் தான் 2வது அப்படின்னு.
ஜனங்க என்ன சொல்றாங்க அதான முக்கியம். அப்போ முதலிடம் நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா தாவேகா சொல்றாங்க, நாங்கள் தான் முதலிடம். ஏன்னா அவங்க 45% ஆல்ரெடி வந்துட்டாங்கல்ல, இனிமே என்ன இருக்குது அவங்களுக்கு? அப்போ அவங்க தான் முதலிடம். 2வது இடத்துக்கு தான் திமுக அதிமுக ஆட்சிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏங்க தமிழகத்திலே நான் தாங்க முதலிடம், போதுமா? எதுலையோ நான் சொன்னா நீங்க கேட்கணும், இல்லைன்னா அடுத்த இன்டர்வியூ கிடையாது. கேட்டீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அவ்வளோதான், போயிட்டு வாங்க. சார், இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா ஓவராலாக வந்து தாவேக்காவில் அந்த விருப்ப மனு கொடுக்கறது அப்படிங்கிறதுல ஆர்வம் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். ஏங்க நான் தான் முதல்லயே சொன்னல, அந்த ஹைப்பே இப்போ குறைஞ்சு போச்சு அப்படின்னு. அப்புறம் வந்து விருப்பம் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? விருப்ப மனு அதான், அந்த விருப்ப மனு குறைஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த தாவேகாக்கு இது எப்போ நடந்ததுன்னா ஜனநாயகனுக்கு அந்த ரிலீஸுக்கு முன்னாடியே அது ஊற்றிக்கிச்சு. அந்த டேட்டு தள்ளி போயிடுச்சு அப்படின்னோடனே சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு தாவேக்கா. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ஏன்னா இவருக்கு ஒரு பிரச்சனை, இதுக்கே குரல் கொடுக்க மாட்டேங்கிறார் இவர். அதுக்கப்புறம் தானே அவர் மக்கள் பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுக்கறது. சொந்த பிரச்சனைக்கே சும்மா இருக்கவர். ஏன்னா நாளைக்கு உன் பிரச்சனைக்கு என் பிரச்சனைக்கு தான் வந்து குரல் கொடுக்க போகிறாரா? ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் ஒரு 40 நாள் கழிச்சு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவார். கேட்டால் நான் வந்து அந்த சோகத்தில் இருந்தேன், அதிர்ச்சியில் இருந்தேன், துக்கத்தில் இருந்தேன், இப்படி ஏதாவது கதை சொல்லுவார் நம்ம பிரச்சனையை பற்றி. இவரெல்லாம் ஒரு தலைவர் அப்படின்னு ஒரு கும்பல் சுற்றி நிற்பார். அவங்கள தான் சொல்லணும், என்ன கேட்காத. இப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது என்ன தான் சொல்ல வர்றீங்க? இவ்வளோ விமர்சனங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அது கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து முதல்ல அது கட்சி ஆகட்டங்க. இன்னும் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கினே அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ அது கட்சி ஆச்சு? ரெஜிஸ்டர் பண்ணிட்டா மட்டும் அது கட்சி ஆயிருமா? கட்சினா களத்தில் இறங்கி மக்களுக்கு போராடணும், அட்லீஸ்ட் உங்கள் பிரச்சனைக்காவது போராடணும். எதுவுமே பண்ணாமல் உட்காந்திங்கன்னு ஒருத்தர் கேமரா ஆஃப் பண்ணி போட்டு ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனது, ஆமாம் அது என்ன சொன்னார் அந்த தயாரிப்பாளர் வருத்தம் அளிக்கிறது, போதுமா? இப்போ கமல்ஹாசன் படத்துக்கு பிரச்சனை வந்தப்போ அவர் எவ்வளோ பேசினார். இப்போ ஏதோ சல்லியர்களாக ஏதோ ஒரு படம் தேட்டர் கிடைக்கல, அவங்க எவ்வளோ அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. சொன்னாங்களே இது மாதிரி என்னங்க தமிழர்களுக்காக எடுத்த படம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள்லாம் பார்க்கணும் சொன்னாங்களா இல்லையா? ஒன்றுமே சொல்லலை இது வரைக்கும். இவர் தான் வந்து நாட்டு பிரச்சனையை தீக்க போகிறாராம். முதல்ல அவர் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையே தீக்க முடியல. இவர் சொல்கிறாரு 1 பைசா நான் தொடுவேனா அப்படின்னு. இதெல்லாம் இது நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தவுடனே சில்லறையை செதற விடுவாங்க பாருங்கள், அவங்களாண்ட சொல்லுங்கள், அவங்க கை தட்டுவாங்க. பொதுமக்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கு தயாராகல தம்பி. டிஎம்கே பார்க்கும்போது அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிறது டிவிகே பக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏடிஎம் பக்கம் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்போயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இந்த சமீப நாட்களில்? அப்படி இல்லை. அதாவது தாவேக்காவை பார்த்து அவங்க வந்து கொஞ்சம் மெர்சலாகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய அந்த நமக்கு அந்த பாஷை தான் வரும், தப்பா நினைச்சுக்காதீங்க. எந்த மெர்சல்னு கொஞ்சம் அது வேற, அது மெர்சல்னு ஒரு படம் எடுத்துட்டாரு. வந்து இவங்களுடைய ஓட்டு வங்கி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அந்த பக்கம் போறது அப்படின்றதுனால. இப்போ கமல்ஹாசன் போன தடவை கட்சி ஆரம்பிச்சு இது பண்ணாரு, திமுகவையும் அவர் வந்து என்னென்னவோ தராதரம் இல்லாமல் பேசினாரு. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, பட் பேசிட்டாரு. அது வந்து டிஎம்கேக்கு அட்வான்டேஜாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு எதிரான வாக்குகள், அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்களே, அதில் சில பர்சன்ட்டை தான் அவர் தூக்கிட்டு போனார். ஆனால் இந்த தடவை இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த சர்வே வந்து நான் ஏன் ஏற்றுக்கல அப்படின்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். நியூட்ரல் ஓட்டர்ஸை அவரால் அட்ராக்ட் பண்ண முடியல. திமுகவிடம் இருக்கின்ற கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை தான் அவர் வாங்க போகிறாரு. அப்போது அதிமுக பக்கம் பிரச்சனை இல்லை, அவங்க அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அதை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ண போகிறாங்க. இந்த பக்கம் சரிய போகுது அப்படின்னும் போது தான் வந்து திமுகவுக்கு அது கவலை அளிக்கின்றது. கூடவே காங்கிரஸில் சில பேர் அந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெர்செப்ஷன், ஏன்னா காங்கிரஸ் நாங்கள் தான் வந்து மைனாரிட்டிகளின் பாதுகாவல்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுவும் இவங்களுக்கு வந்து கவலை அளிக்கின்ற விஷயம். அதனால தான் வந்து அவங்க தான் பாஜகவோட பி டீமு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் தாவேக்காவை தாக்குகின்றார்கள். பட் அதெல்லாம் வந்துடும் மறுபடியும் டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு ஆயிரும், அது கவலைப்படாதீங்க. பல விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தமிழ்.